புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் கழிப்பறையில் விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்ததால் அந்த பகுதிகளில் உள்ள வீடுகளில் கழிப்பறையை பயன்படுத்த முடியாமல் மக்கள் தவித்து வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ஸ்ரீதர் இணைந்துள்ளார். ஸ்ரீதர், வீடுகளில் உள்ள கழிவறையை பயன்படுத்த முடியாமல் அங்கு மக்கள் தவித்து வருகின்றனர். அதற்கு மாற்று ஏற்பாடு ஏதேனும் செய்யப்பட்டுள்ளதா? புதுவை மாநிலம் ரெட்டியார்பாளையத்தில் கழிவறைக்கு சென்றவர்கள் விஷவாயு தாக்கி இன்று 3 பேர் இறந்துவிட்டார்கள். இதன் காரணமாக பல வீடுகளில் இதுபோல் கழிவறை திறக்கப்பட்டுதான் கிடக்கிறது. கதவை மூடினால் விஷவாயு தாக்கிவிடுமோ என்ற அச்சத்தின் காரணமாக இன்று காலையிலிருந்து பல வீடுகளில் கழிப்பறைக்கு செல்லாமல் பொதுமக்கள், பெண்கள் அச்சப்படுகிறார்கள். அரசு எந்தவிதமான பாதிப்பும் இருக்காது என்று கூறிய போதிலும் பொதுமக்களிடம் இதுவரைக்கும் அந்த அச்சம் தீரவில்லை. இதுகுறித்து நேரடியாக பேசுவதற்காக நம்முடன் இந்த பகுதியை சேர்ந்த குடியிருப்பு வாசி இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்கலாம். அம்மா, நீங்க சொல்லுங்க, ஏன் கழிப்பறை பயன்படுத்துறதுக்கு அவ்வளவு அச்சப்படுறீங்க? எங்க போனீங்க? எப்படி பயன்படுத்துறீங்க? அரசு அதிகாரிகள் ஏதாவது உங்களை சந்திச்சு ஏதாவது சொன்னாங்களா? யாருமே எந்த இதுவுமே இன்னும் நடவடிக்கை எடுக்கல. 8 மாசமா நாங்க சொல்லிட்டு தான் இருக்கோம். மேரியில லெட்டர் கொடுத்துட்டோம், எல்லாமே சொல்லிட்டோம். ஆனா இந்த கழிவறைக்கு மட்டும் ஒரு ஸ்டெப்பே எடுக்கல. அந்த நாத்தம் ஸ்மெல் வந்துகிட்டு தான் இருக்குது. இந்த காலைல சம்பவம் நடந்ததுல இருந்து யாருமே வீட்டுக்குள்ளேயும் போகல, பாத்ரூமும் யூஸ் பண்ணாம எல்லாருமே இதா இருக்காங்க. பாதிப்போட பிள்ளைங்க எல்லாருமே, பெரியவங்க, வயசானவங்க, சின்ன பிள்ளைங்க எல்லாருமே பாதிப்போட தான் இப்ப இருக்கிறாங்க. இன்னி வரைக்கும் போறதுக்கும் பயந்து போறாங்க. உள்ள கேஸ் பத்த வைக்கிறதுக்கும் பயப்படுறாங்க. இதனுடைய கேஸ் வெளில தாக்கிட போகுது, மத்தவங்க பாதிப்பு வந்துட போகுதுன்றதுனால யாருமே வீட்டு உள்ள போகாம வெளியிலே சுத்தி வராங்க. இதுபோல் கசிவு ஏற்கனவே ஏற்பட்டுச்சா? நீங்க ஏதாவது அரசு கிட்ட தெரிவிச்சீங்களா? எப்ப புகார் தெரிவிச்சீங்க? இந்த பெரிய பைப்பு உடைஞ்சு போயிடுது. அந்த உடைஞ்சு போனதுனால அப்ப நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அதை சரி செய்யறேன்னு சொல்லி உள்ள இறங்குச்சே தவிர திருப்பி அதை மூடிட்டு போனாங்க. அதுல இருந்து பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்கு. நாங்க சொல்லிட்டு தான் இருக்கோம். இன்னும் ஒரு ஸ்டெப் எடுக்கல. இப்ப வந்திருக்காங்க, எடுப்பாங்களான்னு அதுவும் தெரியாது. நன்றிமா. 3 பேர் உயிரிழந்த பிறகாவது அவர்களது நடவடிக்கை தொடருமா என்ற எதிர்பார்ப்பு இந்த பகுதி மக்களிடம் உள்ளது. குறிப்பாக கழிப்பறை பயன்படுத்தினால் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டுவிடுமோ என்ற பயத்தின் காரணமாக குழந்தைகளோ பெண்களையோ கழிப்பறைக்குள் அனுப்புவதற்கு அச்சத்தின் காரணமாக பலர் பயன்படுத்துவதற்கு அச்சப்படுகிறார்கள். அதே சமயத்தில் அரசு போதுமான விழிப்புணர்வு ஏற்படுத்தவில்லை என்று நம்மளால் உணர முடிகிறது. காரணம், இந்த விஷவாயு மீண்டும் தாக்காது என்று உறுதித்தன்மையோடு இதுவரைக்கும் எந்தவிதமான நடவடிக்கையும் வீடு வீடாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தவில்லை. ஏனென்றால் காலையிலிருந்து நமது செய்தியாளர் ரகுமான் இதே பகுதியில் இருக்கிறார். ஒரு வீட்டிற்கும் சென்று விஷவாயு பிரச்சனை வராது என்று உறுதியாக யாரும் சொல்வதாக தகவல் இல்லை. அதே சமயத்தில் இந்த விஷவாயு தாக்குதல் என்பது கடந்த 20 நாளுக்கு முன்பாக ஒரு முறை நடந்திருக்கிறது. 3 மாதமாக இந்த பிரச்சனை இருப்பதாக இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த சுத்திகரிப்பு நிலையம் எப்போது கொண்டு வந்தார்களோ அப்பையிலிருந்தே இந்த பிரச்சனை இருப்பதாகவும் அது சரியான நடவடிக்கை எடுக்கப்படாத காரணத்தால் தான் இந்த 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த 3 பேர் உயிரிழந்த பிறகு நிவாரணம் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நடவடிக்கை என்பது இல்லை என்பது இவர்களது மக்களின் அச்சமாக உள்ளது. அதே சமயத்தில் இன்று இரவு கூட இந்த பகுதியில் இருக்கும் மக்களுக்கு 2500 பேருக்கு உணவு சமைத்து கொடுப்பதற்கான ஏற்பாடை இந்த தொகுதி எம்எல்ஏ உறுதி செய்திருக்கிறார். இந்த மாநில அரசை பொறுத்தவரைக்கும் இந்த விஷவாயு தாக்குதல் மீண்டும் நடைபெறாது என்ற ஒரு தகவலை பொதுமக்களுக்கு விழிப்புணர்வாக ஏற்படுத்தவில்லை. இதன் காரணமாக தான் மக்கள் அச்சப்படுகிறார்கள். ஆனால் எந்தவிதமான பாதிப்பும் இருக்காது என்று தொடர்ந்து அரசு தெரிவித்தாலும் மக்களிடம் இதுவரைக்கும் அச்சம் வெளியேறவில்லை என்பதுதான் இந்த பகுதி தகவலாக உள்ளது. இன்று இரவு பெரும்பாலான வீடுகளில் வீடு பூட்டி உள்ளே தூங்குவார்களா என்ற கேள்விக்குறியும் எழுந்திருக்கிறது. காரணம், இரவில் ஏதேனும் பாதிப்பு வந்துவிடுமோ என்ற அச்சம் பொதுமக்களிடம் தொடர்ந்து நிலவுகிறது. இந்த உயிரிழந்த உடலை இதுவரைக்கும் பொதுமக்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. காரணம், நாளை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லிவிட்டார்கள். இதன் காரணமாக அவரது உடல்கள் தற்போது அரசு மருத்துவமனையில் தான் வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து காவல்துறை இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். பொதுமக்களை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலான வீடுகளில் கழிப்பறை பயன்படுத்துவதோ வீட்டுக்குள்ளே இருப்பது அச்சம் என்பது தொடர்ந்து நீடிக்கிறது. அரசு உடனடியாக இதில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும். உங்களுடைய தகவலுக்கும் நன்றி ஸ்ரீதர்.